ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய பானையில் வந்து பொங்கல் எதுவுமே வைக்கலை. கொஞ்சம் சிம்பிளாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து மினியேச்சர் பொங்கல் தான். சின்ன குட்டி பானை வந்து நான் வந்து அன்றைக்கி வாங்கியிருப்பேன், ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அதில் தான் அன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வச்சுருந்தோம். என்ன இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து ரொம்பவே ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன பானையில் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து அதில் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலை போட்டுவிடுங்க. இலை போட்டுட்டு அதில் வந்து ஒரு விளக்கு வச்சுருங்க. விளக்கு வச்சுட்டு இதில் வந்து இந்த இலையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தொளிச்சிக்கிடலாம். தண்ணி தொளிச்சிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விளக்கை வந்து கொளுத்திக்கிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன காயெல்லாம் பிடிச்சிருக்கோ, காய்கறி, பழம், அது எந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காய்ச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய், அப்புறம் ஒரு வெள்ளைக்கூடு, அப்புறம் உள்ளி, அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம், பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் தான் நான் வந்து வச்சுருந்தேன். நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நம்ம வந்து வச்சுருவோம். அப்புறம் கேரட்டு, இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் எங்கே வைக்க போகிறோமோ அதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம். எப்போவுமே வந்து அதில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து செங்கல் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அந்த பெரிய பானையில் வச்சு வந்து பொங்கல் விடுவோம். ஆனால் இது வந்து நம்ம வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு சும்மா கோலத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பானையை வந்து வச்சு நம்ம வந்து பொங்கல் வந்து பண்ணலாம். இப்போ வந்து கோலத்தை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து கோலம் எல்லாமே போட்டுட்டு கலரும் அடித்தாச்சு. இது வந்து அன்றைக்கி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், ஒரு சின்ன அடுப்பு. அந்த அடுப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பானைக்கு வந்து ரொம்ப வந்து டெக்கரேஷன் பண்ணல, சாக்கு சுற்றி தான் சும்மா சுற்றி வந்து கோடு போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஓலை இலக்கு தான். நம்ம வந்து தென்னை ஓலையில் இருக்கும்ல அந்த காஞ்ச இது தான். இதில் வந்து ஒரு சூடகத்தை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து எரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஓலையில் வந்து தீ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன கட்டை மாதிரி இருக்கும், மரக்கட்டை மாதிரி இருக்கிறத நம்ம வந்து போடணும். அப்போ தான் அதில் வந்து பிடிக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வந்து சூடாகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நல்லா வந்து கழுவி வச்சுருங்க, அதை வந்து போட்டுக்கிடலாம். இப்போ பச்சரிசி எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீ வைக்கணும். இந்த பொங்கல் வந்து பொங்குறதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னா அடுப்பு வந்து சின்ன அடுப்பாக இருக்கனால வந்து நம்ம வந்து தீ வந்து எவ்வளோ தான் வச்சாலுமே அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பொங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து குழு குழுன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக சுக்கு பவுட்ரு, அப்புறம் வந்து நெய், அப்புறம் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு, இது கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வந்து கரையிற வரைக்கும் மட்டும்தான், ரொம்ப நேரம் இதை வந்து அடுப்பில் வந்து அதுக்கப்புறம் வைக்க வேண்டாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அதே வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் இருந்துச்சுன்னா கிஸ்மிஸை நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு முடித்தா அதோடு முடிஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா கரும்பு வந்து நான் வந்து 2வது வந்து ஒரு சின்ன துண்டு கரும்பு 2 வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.